Hi, all. Welcome back to our session. Gymx 24. ரீசெண்டாக நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். ஸோ இட் இஸ் ஏ எக்ஸசைஸ் ஓகேவா. ஜிம்மெக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஜே ஃபார் ஜப்பான், ஐ ஃபார் இந்தியா, எம் வந்து என்னென்னா மேரிடைம், எக்ஸ் வந்து எனது எக்ஸசைஸ் ஓகேவா. ஸோ 2024 ஜிம்மெக்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஜிம்மெக்ஸ் 24 அப்படிங்கிறது ஜப்பான் இந்தியா மேரிடைம் எக்ஸசைஸ் 2024 8th எடிஷன் ஓகேவா. இது வந்து எத்தனாவது எடிஷன்? 8th எடிஷன். பைலேட்ரல். ஸோ யாருக்கு ரெண்டு பேருக்கு இடையில பைலேட்ரல் அப்படிங்கிறப்போ இட் டினோட்ஸ் 2. எந்த ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு இடையிலனா ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில. என்ன எக்ஸசைஸ்? இட் இஸ் அ மேரிடைம் எக்ஸசைஸ். எங்கே நடந்திருக்கு அப்படின்னா யோகோசுகா ஜப்பானில் வந்து நடந்திருக்கு. த எக்ஸசைஸ் இன்வால்வ்ஸ் ஹார்பர் அண்ட் சீ ஃபேசஸ். ஸோ ஹார்பர்லையும் வச்சு நடத்துகிறாங்க, சீலையும் என்ன பண்ணுறாங்க இந்த எக்ஸசைஸ் நடத்துகிறாங்க. எப்படி அப்படின்னா வித் ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் அண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அட் தி ஹார்பர், followed by joint naval war drills at sea to improve their interoperability across various operations. ஸோ எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஹார்பர் ஃபேஸ்லேயும் வச்சு நடத்துகிறாங்க, சி ஃபேஸ்லேயும் இந்த எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸை வந்து ஹார்பரில் கண்டக்ட் பண்ணுறாங்க. சீல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாயிண்ட் நேவல் வார் ட்ரில்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி நிறைய ஆப்ரேஷனில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, சீலையும் வச்சு நடத்துகிறாங்க, ஹார்பர்லையும் வச்சு நடத்துகிறாங்க. இந்தியன் நேவியிலேருந்து எந்த கப்பல் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னா ஐஎன்எஸ் ஷிவலிக். அது மாதிரி ஜப்பானில் வந்து பார்த்தோம்னா ஜப்பான் மேரிடைம் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ஜேஎஸ் யுகிரி அப்படிங்கிற ஒரு ஷிப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து இந்தியன் நேவி, ஜப்பானில் வந்து பார்த்தோன்னா ஜப்பான் மேரிடைம் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். இந்தியாவிலேருந்து யார் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, ஐஎன்எஸ் ஷிவாலிக். அதே மாதிரி ஜப்பானோட நேவியை யார் ரெப்ரசன்ட் பண்ணுறா, கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ஜேஎஸ் யுகிரி ஓகேவா. ஸோ இது எல்லாமே கொஸ்டின் ஏரியாஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சைடு இருந்துமே ஹெலிகாப்டர்ஸும் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஜிமெக்ஸ் 24 ப்ரொவைட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர்ஸ் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் and facilitates operational interactions between IN and JMSDF to foster cooperation and reaffirm their shared commitment towards maritime security in the Indo-Pacific. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஜிமெக்ஸ் 24 வந்து என்ன பண்ணுது, இட் இஸ் ப்ரொவைடிங் எ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. எதுக்காக அப்படின்னா ரெண்டு பேருக்கிட்ட இருந்தும் என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. இட் இஸ் கோயிங் டு பிகம் எ பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். அதுக்கடுத்து பாருங்கள் ஆப்ரேஷன்ஸ் படி என்ன பண்ணுறாங்க, அவங்க இன்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க. யார் ரெண்டு பேர் இன்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க, இந்தியாவும் ஜப்பானும் இன்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க. அது மூலமாக அவங்க கோஆப்ரேஷன் இம்ப்ரூவ் ஆக போகுது, கமிட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ கமிட்மெண்ட் எதுக்கான கமிட்மெண்ட் அப்படின்னா இந்தோ பசிபிக் ரீஜியனோட செக்யூரிட்டிக்கான கமிட்மெண்ட் ஓகேவா. ஸோ இந்த ஜிமெக்ஸ் மட்டும்தான் ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸசைஸா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி நிறையா எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மலபார் எக்ஸசைஸ், வீர் கார்டியன் எக்ஸசைஸ், தர்ம கார்டியன் எக்ஸசைஸ், ஷின்யூ மைத்ரி எக்ஸசைஸ். ஸோ இந்த இடத்துல மலபார் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது எனக்கு இட்ஸ் அ நேவல் எக்ஸசைஸ், தர்ம கார்டியன் இட்ஸ் அ ஆர்மி ரிலேட்டடான ஒரு எக்ஸசைஸ், ஷிவனி மைத்ரி வந்து ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ். இந்தியா அண்ட் ஜப்பான்ஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஆல்சோ ஆர்கனைஸ் அ சீரீஸ் ஆஃப் பைலேட்ரல் எக்ஸசைஸ். ஸோ நம்ம எந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ நம்ம மேலே பார்த்தது தான் இந்த மலபார் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. இந்த மலபார் எக்ஸசைஸில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா குவாட் கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. வாட் இஸ் கால்டு குவாட்? குவாட்னா என்னது, 4ன்னு சொல்லி அர்த்தமா. ஸோ 4 கண்ட்ரிஸ் யாரெல்லாம்னா இந்தியா, யூஎஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா. இந்த 4 கண்ட்ரிஸும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, மலபார் எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம தர்ம கார்டியன் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் பார்த்தோமா. தர்ம கார்டியன் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் ஆனுவல் எக்ஸசைஸ், வருஷத்துக்கு ஒருக்க நடக்கும். அல்டர்னேட்டிவாக இந்தியாவிலையும் ஜப்பான்லையும் மாற்றி மாற்றி நடக்கும். ஸோ இதோடைய மெயின் மோட்டோ என்னன்னா மிலிட்ரி கோஆப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் தர்ம கார்டியனோட மெயின் மோட்டோவாக இருக்குது. ஸோ தர்ம கார்டியன் இஸ் த மிலிட்ரி எக்ஸசைஸ். வீர் கார்டியன் அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் அ ஏர் எக்ஸசைஸ். லாஸ்ட் இயர் தான் என்ன பண்ணாங்க, புதுசாக கொண்டு வந்தாங்க. வீர் கார்டியன் வந்து இது ஏர் எக்ஸசைஸ், தர்ம கார்டியன் வந்து மிலிட்ரி எக்ஸசைஸ். வீர் எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் எப்போ கொண்டு வந்தாங்க, போன இயர் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் டெசிஷன் எப்போ எடுத்தாங்க, ரெண்டு கண்ட்ரிஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வீர் கார்டியன் அப்படிங்கிறது ஏர் எக்ஸசைஸ் லாஸ்ட் இயர் தான் கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி இந்த எக்ஸசைஸ் ஷின்யூ மைத்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, இது வந்து யாரு அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஜப்பானோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு எக்ஸசைஸ் தான் ஷின்யூ மைத்ரி. ஸோ இட் இஸ் அ ஏர் எக்ஸசைஸ். ஓகேவா? ஸோ இதுவுமே என்ன அப்படின்னா எந்த ஒரு எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணாலுமே அந்த 2 கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் ஐடியாலஜியை ஷேர் பண்ணுறது தான் எனது மெயின் மோட்டோவாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, என்ஹான்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸசைஸ் ஷின்யூ மைத்ரி 23 இஸ் yet another step in. ஸோ லாஸ்ட் இயர் அவங்க கண்டக்ட் பண்ணது வந்து என்ன அப்படின்னா 2 கண்ட்ரீஸ்க்குமான டிஃபென்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்ச மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So in this video we have discussed your exercises which are all conducted in between India and Japan. So the main concept is GymX 24 which was held recently in Japan. One is called GymX, it is Japan India Maritime Exercise அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, ஹார்பர் ஃபேஸ் அண்ட் சி ஃபேஸ்ன்னு சொல்லி 2 விதமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஹார்பர் ஃபேஸில் என்ன நடக்குது, ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் அண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. சியில் என்ன நடக்குது, ஜாயிண்ட் நேவல் வார் ட்ரில்ஸ் நடக்குது. இது மூலமாக அவங்களோட ஆப்ரேஷன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்தியாவிலேருந்து யார் எந்த ஷிப் ரெப்ரசன்ட் பண்ணுச்சு, ஐஎன்எஸ் ஷிவாலிக் ரெப்ரசன்ட் பண்ணுச்சு. ஜப்பான்லேருந்து கைடட் மிசைல் டிஸ்ட்ராயர் ஜேஎஸ் யுகிரி அப்படிங்கிற ஷிப்பை வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்க. ஸோ எதுக்காக பண்ணுறாங்க, இதை தாண்டி அவங்க வேறு என்ன எக்ஸசைஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜிமெக்ஸ் வந்து என்னது, இட்ஸ் அ நேவல் எக்ஸசைஸ். மலபார் எக்ஸசைஸ் இட்ஸ் ஆல்சோ எ நேவல் எக்ஸசைஸ். வீர் கார்டியன், ஷின்யூ மைத்ரி இது ரெண்டுமே எனது ஏர்ஃபோர்ஸ். தர்ம கார்டியன் வந்து எனது ஆர்மி ரிலேட்டடானது. அப்போ நேவலில் 2, ஏரில் 2, ஆர்மி ரிலேட்டடாக 1 வந்து என்ன பண்ணுறோம், கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ தர்ம கார்டியன் அப்படிங்கிறப்ப என்னது, இட்ஸ் ஆனுவல் எக்ஸசைஸ். வருஷத்துக்கு ஒருக்க இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ், மிலிட்ரி அதாவது ஆர்மி எக்ஸசைஸ். ஓகேவா? வீர் கார்டியன் வந்து எனது ஏர் எக்ஸசைஸ் லாஸ்ட் இயர் தான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எக்ஸசைஸ் ஷின்யூ மைத்ரி வந்து யாரோட கண்டக்ட் பண்ணுறாங்க, ஏர்ஃபோர்ஸோட சேர்ந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது மூலமாக அவங்களோட ஆப்ரேஷனல் ஃபிலோசபிஸ் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஐடியாலஜிஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.